வெல்கம் டு SBO. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது SBOவில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, நம்மளுக்கு வெல்கம் மெயில் எப்படி வரும், அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நம்ம எப்படி SBO வெப்சைட்டில் லாகின் பண்ணுறது, இந்த 3 டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட், நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது, ஜாயின் பண்ண போகிறது, இனிமேல் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. எதுக்காக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணி அதன் மூலிமா வருமான வாய்ப்பு எடுக்கிறதுக்காக. ஓகே, சப்போஸ் நம்ம கற்றுக்க போகிறோம், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண போகிறோம். ட்ரைனிங் ப்ராசஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற வரைக்கும் வந்திருப்பீங்க. நீங்கள் SBOவில் ஜாயின் பண்ண உடனே கோடீஸ்வரர் ஆயிடலாம், லட்சாதிபதி ஆயிடலாம்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். நம்பாதீங்க. அதை நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்மே ஃபில் பண்ணாதீங்க. ரைட், SBOவில் உங்களுக்குன்னு வேலை கொடுப்பாங்க, அந்த வேலையை சொல்லி கொடுப்பாங்க, அதை கற்றுக்கிட்டு அதை ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வருமான வாய்ப்பு. ஒர்க்கே பண்ணாத உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கலாம், ஜாயின் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோ, இங்கே ஆள் சேர்த்து விட்டால் மட்டும்தான் வருமான வாய்ப்பு அப்படின்னு கிடையாது. அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க, அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு வருமானம். சரியா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம கற்றுக்க போகிறோமுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் பீரியடில் ஒர்க் பண்ணுறதுக்கான வருமான வாய்ப்பும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து சும்மாவே இருந்தால் செட்டாது இல்லையா? நம்ம ஒரு இடத்துல கற்றுக்க போகிறோம், இன்னொரு இடத்துல அதை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட், கற்றுக்கிறத ஒர்க் பண்ணி பார்க்குறோம் இல்லையா ட்ரைனிங் பீரியடில், அதுக்கான வருமானமும் உண்டு. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் லைஃப் டைம் நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு SBO கூட டைஅப்பில் இருக்கிற கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். ரைட், அது இல்லாமல் நீங்கள் ஓனாக பிஸ்னஸும் பண்ணலாம். கூகுளில் இருந்தும் இன்கம் எடுக்க முடியும், யூடியூப்ல இருந்தும் இன்கம் எடுக்க முடியும். ஸோ எல்லாமே A to Z எல்லாமே கவர் ஆகும். பட் நீங்கள் பண்ண வேண்டியதில் உங்களுக்கு 2 விஷயம் இருக்கணும். ஒன்று பொறுமை, இன்னொன்று இன்ட்ரெஸ்ட். இந்த ஜாப், இந்த பிஸ்னஸ், இது பிஸ்னஸ்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸே பண்ண முடியும். சைனிங் ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நாம ஏன் இதை சொந்தமாக பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு தேவையான நாலேஜ் வந்துடும். அதுக்கு உங்களுக்கு தேவையானது பேசிக் இன்டர்நெட் நாலேஜ். இங்கிலீஷை ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சால் போதும். கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பொறுமை ரொம்ப அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்குற பொறுமை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ரைட், ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இதில் உங்களுடைய இன்ட்ரடியூசர் யாரோ அவங்களுடைய நேம் இருக்கும். ரைட், ஸோ அடுத்தது அவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்குமே ஸ்டாஃப் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க, யூசர் நேம்னு ஒன்று ரிசீவ் ஆகும் பை மெயிலில். அதுதான் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, ப்ரொஃபைல் ஐடி எல்லாமே, யூசர் நேம் எல்லாமே அதுதான். சரிங்களா? SBO நீங்கள் எங்கே எந்த மெத்தடில் எந்த குரூப்பில் யாரை காண்டாக்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடி என்னன்னு கேட்பாங்க. அதுதான் உங்கள் ஸ்டாஃப் ஐடி. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ரிசீவ் ஆகும், SBO அப்படின்னு மென்ஷன் பண்ணி. ஓகே, ஸோ இங்கே உங்களுடைய நேம் ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது பாஸ்வேர்ட். அடுத்தது இந்த எலைட் லேர்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. அது எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை, அது டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். ரைட், உங்களுடைய பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நம்பர், இது 3ம் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், இது 3ம் சேர்ந்த மாதிரி மினிமம் 8 கேரக்டர் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரைட், ஸோ இதுதான் உங்கள் பாஸ்வேர்ட். ஸோ மேலே கொடுத்த பாஸ்வேர்ட் சேம் பாஸ்வேர்ட் இங்கே போடுங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர், உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கிற நம்பர், முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் அதை கொடுங்க. அதே மொபைல் நம்பர் மறுபடியும் இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்தது இமெயில் ஐடி, உங்களுடைய கரெக்டாக உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகக்கூடிய கரெக்டாக ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடி கொடுங்க. ஸோ எல்லா அஃபிஷியல் அப்டேட்ஸ் மெயிலில் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது அந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ அடுத்தது கன்ஃபார்ம் மெயில் ஐடி. அது எல்லா விஷயத்தையும் ஏன் 2 தடவை கேட்குறாங்கன்னா, நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் 2 தடவை தெளிவாக பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். அவசரமே இல்லை. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேனோ அவ்வளோ நேரம் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது, அவ்வளோ அவசரம்லாம் கிடையாது. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு, ஓகே, சப்மிட் பண்ணி முடிச்சதும் அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வெல்கம் பேஜில் லாகின் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ரைட், ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு இமேஜாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா யூடியூப் கைட்லைன்ஸ்
ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், மொபைல் நம்பரோ மெயில் ஐடியோ என்ன பண்ணக்கூடாது, எங்கேயும் மென்ஷன் பண்ணக்கூடாது, வீடியோவில் கவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. அதனால தான் இந்த மாதிரி பிளர் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பாஸ்வேர்ட் போட்டாச்சு, மொபைல் உங்களுடைய பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், மெயில் ஐடி கன்ஃபார்ம் மெயில் ஐடி, இதெல்லாம் இந்த மாதிரி டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ரைட், இதை டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியா, இதை டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கிளிக் ஹியர் டு கெட் ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்களா, இதில் நமக்கு இந்த டிக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எஸ்பிஓ ட்ரைனிங் ப்ரோக்ராமை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் டிக் பண்ணுறீங்க. ஸோ உண்மையிலேயே தெரியுமா, உங்களை ஜாயின் பண்ணி விடுறவங்க உண்மையிலே சொன்னாங்களா, எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும்னா டிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு ப்ளே ஆகும், அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 மினிட்ஸ் ரைட். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணுங்கள், தப்பே கிடையாது, டிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது கிளிக் டு ரீட் த யூசர் அக்ரிமெண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்டு யூசர் அக்ரிமெண்ட். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் எதுக்காக ஜாயின் பண்ண போகிறீங்க, எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி ஒர்க், உங்களுக்கு இன்கம் என்ன பேசிஸில் கொடுக்குறாங்க, ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த யூசர் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. பொறுமையாக ஃபுல்லாக படித்து பாருங்கள். அவசரமே இல்லை, காப்பி பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், எவ்ரி பாயிண்ட்ஸ் காப்பி பண்ணுங்கள், அதை கூகுளில் போய்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், எல்லாமே பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தான் நாலேஜ் இருக்கணும். நம்மளை சேர்த்து விட்டவங்களே எல்லாத்தையும் போய் கேட்டுக்கிட்டு இருந்தாக்க அப்போ அவங்க தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ண முடியாது, அடுத்த கட்டத்துக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணவே முடியாது. அப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எஸ்பிஓவில் கற்றுக்க தயாராக இருக்கணும் ரைட். ஸோ அப்போ எல்லாமே A to Z எல்லாமே கிளியராக படித்து பாருங்கள், பொறுமையாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஓகே, படித்து பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டிக் பண்ணணும். இங்கே இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம், ஐ ஹேவ் ரீட் த யூசர் அக்ரிமெண்ட் அண்ட் அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டு ப்ரொசீட் வித் த எலைட் லேர்னர் ப்ரோக்ராம் ரைட். நான் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு இந்த யூசர் அக்ரிமெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எலைட் லேர்னர் ப்ரோக்ராம்குள்ளே ஜாயின் பண்ண விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது தான் நம்ம டிக் பண்ணுறோம். ஓகே, டிக் பண்ண உடனே இங்கே ஒரு டிக் பாக்ஸ் டிக் ஆகிடும், அது ஹிட்டனில் தான் இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த சப்மிட் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அது என்ன பேஜ் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஏன்னா நான் இங்கே எதுவும் டீட்டெயில் ஃபில் பண்ணலை, ஸோ லைவாக காமிக்க முடியாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, யூடியூப் கைட்லைன்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் சரியா. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ரைட். இங்கே பெரிய டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வெல்கம் டு எஸ்பிஓ போர்ட்டல்னு ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் உங்களுடைய நேம் இருக்கும், அந்த நேம் கன்ஃபார்ம் பண்ணிங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு லாகின் இன்ஸ்ட்ரக்ஷன் மெயில் வரும், அது இன்பாக்ஸ் இல்லை ஸ்பேம் பாக்ஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்பாக்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன, ஸ்பேம் பாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக ஷோ பண்ணுற வீடியோவில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். ஸோ அதில் கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெயில் ஓப்பன் பண்ணி இன்பாக்ஸ் அண்ட் ஸ்பேம் பாக்ஸ்னால் என்ன, அது எப்படி மெயில் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ரைட். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு ஐடி நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். ஏன்னா யூடியூப் கைட்லைன்ஸ் நான் லைவாக எதையுமே தெளிவாக ஷோ பண்ணிடக்கூடாது, அதனால தான். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டால் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம பண்ண முடியும் இல்லையா. ரைட். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மேனுஃபேக்சரருடைய ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ சம்மந்தப்பட்ட அந்த கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பேப்பர் மூலிமா கொண்டு போய் சேர்த்துருப்போம், இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குன்னு, டிவி மூலிமா, ரேடியோ மூலிமா, போஸ்டர் மூலிமா. இப்போ எல்லாமே உட்காந்த இடத்துலையே யூடியூப் மூலிமா, ஃபேஸ்புக் மூலிமா, இன்ஸ்டாகிராம் மூலிமா, ட்விட்டர் மூலிமா சேர்த்துக்கிட்டு இருக்கோம், கொண்டு போய் சேர்க்குறோம், வெப்சைட் மூலிமா, அப்ளிகேஷன் மூலிமா இல்லையா. ரைட். ஸோ அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மக்களுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும், அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறதும், அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லையா. ரைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மெயில் ஒன்று உங்களுக்கு ரிசீவ் ஆகும்.
இன்பாக்ஸில். இப்போ ஸ்பேம் பாக்ஸ் எப்படி பார்க்குறது? ஓகே, ஸோ இங்கே ப்ரைமரின்னு இருக்கிறது இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ரைமரின்றது இன்பாக்ஸ், அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்பேம்னு இருக்கும். இந்த ஸ்பேமில் ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுவும் கிடையாது. ஸோ இங்கே நம்ம மறுபடியும் இன்பாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ப்ரைமரி அப்படிங்கிறதா இன்பாக்ஸ். ஸோ மெயில் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த மெயிலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மெயில் ரிசீவ் ஆகிருக்கும், ரைட்? ஸோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன் பாஸ் பண்ணுறேன்னா, எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸும் வீடியோவில் கவர் ஆகக்கூடாது யூடியூப்பில் போடுறதுக்கு. ஓகே, அதுதான் கண்டிஷன். அதனால தான் எல்லாத்தையும் கொஞ்சம் பாஸ் பண்ணி ஹிடன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெயில் ரிசீவ் ஆகிடும். இந்த மெயிலில் தான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ்லாம் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ, ரைட்? ஓகே, நாம் பார்த்த அந்த மெயில் இது தான், இப்படி தான் ரிசீவ் ஆகியிருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ வெல்கம் டு SBO ஃபேமிலி ஜேர்னி பிகின்ஸ் ஒரு மெயில். அந்த மெயிலில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். இதை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான், யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அடுத்தது அதுலேயே அந்த பேஜ்லேயே கீழே டவுன் பண்ணிங்கன்னா ஸோ எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லாகின் க்ரெடென்ஷியல் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுங்கள், ரைட்? ஸோ அந்த வெல்கம் பேஜ்னு ஒன்று வரும். அதில் இன்ட்ரோ வீடியோ இருக்கும். அந்த இன்ட்ரோ வீடியோவை பார்த்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே மெயிலில் வந்திருக்குல்லையே, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணுறது எப்படின்றத நம்ம அதையும் பார்த்துடலாம். ஓகே ஓகே நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அந்த கோ டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோ டு லாகின் பேஜ் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது ப்ரொஃபைல் ஐடின்னு கேட்கும். அந்த ப்ரொஃபைல் ஐடின்றது தான் யூசர் நேம். அந்த யூசர் நேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த கோ டு லாகின் ஆப்ஷன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்? லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் ப்ரௌசர் அப்படிங்கிறத கொடுங்க. பெட்டர். ஏன்னா ஒரு சிலருக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதே பேஜில் ஓப்பன் ஆகிடும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்மளால் மைண்டில் வச்சுருக்க முடியாது. ஓகே, காப்பி பண்ண முடியாது. ஒரு சிலர் இன்னும் பெட்டரான ஐடியா என்னென்னா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை பாதுகாப்பாக ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுங்க, இல்லை சேவ் பண்ணி வச்சுங்க. அதை பார்த்து அழகாக டைப் பண்ணிக்கலாம். அந்த லாகின் கோ டு லாகின் பேஜை கிளிக் பண்ணோன்னே ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அதில் இந்த டீட்டெயில்ஸை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடித்தோடனே இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேஜ் எவ்ரி யூசர்ஸ் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஸோ SBOவில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்துருக்கோமா? ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும், உங்களுக்கு சக்ஸஸ் பேஜ் எப்படி வரும், அடுத்தது மெயில் எப்படி ரிசீவ் ஆகும், அந்த மெயிலில் என்னென்ன டீட்டெயில் இருக்கும், அதில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி லாகின் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது ஓகே, எல்லா பேஜுக்குமே உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். எல்லா பேஜுக்குமே தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க, A to Z எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கீங்க, வெல்கம் பேஜுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அந்த வெல்கம் பேஜில் SBOட இன்ட்ரோ வீடியோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீங்கள் டுடே டாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டுடே டாஸ்க் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா ரைட் ட்ரைனிங் டாஸ்க். ஓகே ரைட், இந்த ட்ரைனிங் டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சரிங்களா? இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே எவ்ரி பேஜஸ் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக வீடியோவோட கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ பொறுமையாக பார்த்து முடிச்சுட்டு ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஒர்க்கை பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். இது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒர்க்கெல்லாம் இல்லை. அதிகபட்சம் ஒரு 10 to 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வேலை தான் இந்த வேலை. ஸோ அதை கரெக்டாக கற்றுக்குங்க. SBOவில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பண்ண வேண்டிய வேலைகள் என்னென்ன, நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் என்ன, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த வெல்கம் பேஜ். எவ்ரி யூசர்ஸ் எவ்ரி டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த வெல்கம் பேஜ் வரும். இதில் நிறைய அப்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி டைம் மறக்காமல் இந்த பேஜில் ஏதாவது புதுசாக அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ரெகுலர் டாஸ்க்கை
ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க்கே அதுதான், ஸ்டெப் 1. இந்த இன்ட்ரோ வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் உங்களுடைய ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு டாஸ்க். நாம் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறது, இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டாலே வருமானம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காகவும், கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்காகவும், ஏர்ன் பண்ணுறதுக்காகவும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையானதை கற்றுக்கிறதுக்காகவும் வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் கற்றுக்கிறதுக்கான அந்த பொறுமையும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் எஸ்பிஓவில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது. ரைட்? கண்டிப்பாக எஸ்பிஓவில் கற்றுக்கிறதுக்கான பொறுமை இருக்கணும். அடுத்தது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இந்த லேர்னிங் ஸ்டேஜ் 4 months இல்லையா, அந்த 4 months முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எங்கள் கூட டைப் பண்ண கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம், கூகுளில் இருந்து ஒர்க் பண்ணியும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், யூடியூப்லேயும் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், சொந்தமாக பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த 4 months நீங்கள் கற்றுக்க முடியும். அதுக்கு தேவையான ஒரே விஷயம் பொறுமையாக இன்ட்ரெஸ்டோடு நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை கற்றுக்கணும். ஸோ 1 by 1 பார்த்துடலாமா? ரைட். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டெப் 2ல் எங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு வந்துட்டோம்னா சோசியல் மீடியா இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எதுவுமே பண்ண முடியாது. இது நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தால் வருமானம் வரக்கூடிய ஜாப் கிடையாது. நாம் வேலை செஞ்சால் மட்டும்தான் வருமானம் வரும். அது என்ன வேலை செய்ய போகிறோம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு லைனில் சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதும், உட்கார்ந்த இடத்துலேருந்தே அவங்களுக்கு வாங்க வைக்கிறதும், அவங்களுக்கு விற்கிறதுக்கான தேவைகளை செய்கிறது தான், அந்த பொருளையோ சர்வீஸையோ விற்கிறதுக்கு தேவையான வேலைகளை செய்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அதுதான். ஸோ அந்த காலத்தில் ஒரு பொருளையோ சர்வீஸையோ விற்கணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ரேடியோவிலேருந்து, டிவியிலேருந்து, நியூஸ் பேப்பர்லேருந்து, ரைட், போஸ்டர் விடுறதுலேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ். இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம ஓட வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை, எதையும் பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துலையே அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு அந்த பொருளையோ அந்த சர்வீஸையோ கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கான அந்த விளம்பரங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லையா? ஸோ நாம் அதை கற்றுக்க வந்திருக்கோம் அப்படின்னும் போது அதை நம்ம கரெக்டாக முறையாக கற்றுக்கணும். ரைட்? ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது சோசியல் மீடியா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே அதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்ஸில் போயிட்டு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட என்னென்ன சோசியல் மீடியாலாம் இருக்கணும்? ஃபேஸ்புக் இருக்கணும், இன்ஸ்டாகிராம் இருக்கணும், ட்விட்டர் இருக்கணும், ஸோ டெலகிராம் இருக்கணும், யூடியூப் சேனல் இருக்கணும். யூடியூப் சேனல் இருக்கணும் அவசியம் இல்லை, யூடியூப் இருக்கணும், அவ்வளோதான். சரிங்க, ரைட். ஸோ இது எல்லாத்தையுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டீஸ் போர்ட் அப்படிங்கிறது ரெகுலர் அப்டேட்ஸ். எஸ்பிஓவில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாலே இந்த டெலகிராம் நோட்டீஸ் போர்டு சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ டெலகிராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்க. இன்ஸ்டாகிராம் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு யூடியூப்லேயே கிடச்சிரும். நீங்கள் எதையும் போயிட்டு யாரையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ரைட்? டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் மாதிரியே தான் டெலகிராமும். சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது பிரச்சனை கிடையாது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம சேஃபாக பயன்படுத்துறது. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எங்கேயும் ஷேர் பண்ணாத இருக்கிற வரைக்கும் சோசியல் மீடியா எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். சரியா? நாம் இங்கே சோசியல் மீடியாவை எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு பயன்படுத்திக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்க தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அப்போ அதை நம்ம கரெக்டாக பண்ணலாம். ரைட்? கரெக்டாக. ஸோ டெலகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனல், அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எஸ்பிஓட ஃபேஸ்புக் குரூப், அதுலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது
ட்விட்டர் அக்கௌண்ட் இதுலேயும் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். எக்ஸ்ன்னு மாற்றிருக்காங்களே இப்போ நேம் சேஞ்சிங், ஸோ அதையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. ரைட், அடுத்தது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுலேயும் ஃபாலோ கொடுத்துங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சார் அதெல்லாம் நாங்கள் பண்ணணும்? நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், பட் ஏன் நாங்கள் பண்ணணும்? அப்படி பண்ணலைன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். ஸோ ஏன் பண்ணணும்னு நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. ஸோ எஸ்பிஓ ரிலேட்டடாக டாஸ்க், உங்களுடைய ஒர்க்கு ரிலேட்டடாக வரக்கூடிய அப்டேட்ஸோ, ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ, இல்லை வித்ட்ராவல் பேமெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷனோ, இல்லை அப்ளிகேட் மார்க்கெட்டிங், அதாவது ஃபோன் ட்ரைனிங்க்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ண போகிறீங்களே, எங்களுடைய டைப்பில் இருக்கக்கூடிய கம்பெனியில் போய் ரெகுலராக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஒர்க் பண்ணுறது என்னவோ அங்கே தான் ஒர்க் பண்ணுவீங்க, பேமெண்ட்ஸ் அந்த கம்பெனிலேருந்து வரும். பட் ரெகுலர் அப்டேட்ஸ் எஸ்பிஓலேருந்து தான் வரும். எஸ்பிஓவில் தான் அதே டெலிகிராம் குரூப்பில் உங்களுடைய இன்ட்ரடியூசர் ஒரு டெலிகிராம் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. அதில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு டவுன்லைனர்ஸ் யாராச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு குரூப் வச்சுருப்பீங்க. அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஒர்க் பண்ணக்கூடிய வெப்சைட் தான். இப்போ நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்தது அந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் புதுசாக ஒர்க் வந்தாலும் அதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சேம் டைம் பண்ணலாம். என்னென்ன கம்பெனியில் என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் வருதோ எல்லாமே உங்களுக்கு எஸ்பிஓ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரைட், அது எல்லாமே நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிஃபோர் ஜாயினிங்கே டீட்டெயிலாக எஸ்பிஓ பிளான் அப்டேஷன்ஸ் வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காமல் எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போயிட்டு மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ஸோ எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனல் எப்படி சார் போகிறது? ரைட், ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த இடத்துல போயிட்டு விசிட் சேனல் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஓ யூடியூப் சேனலுக்குள்ளே போயிடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதில் வீடியோவில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ட்ரைனிங் பீரியட் இந்த 4 மாதிரிலாம் ஒர்க் பண்ண போகிறோம். ரியல் டைமில் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறோம். என்ன மாதிரியான இன்கம்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. அப்படி பண்ணக்கூடாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க வந்திருக்கும், அதில் ஏர்ன் பண்ண வந்திருக்கும். அப்போ நமக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் இன்ஃபர்மேஷன். யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சதை நம்பி நம்ம உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா அப்போ நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது, நம்ம லாஸ் தான் ஆகும். கரெக்டாக? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ட்ரைனிங், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அப்படி ஏதாவது டிக்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கான அப்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ரைட், ஸோ அதுக்காக தான் இந்த அஃபிஷியல் நோட்டீஸ் போர்டு அண்ட் மற்ற குரூப்ஸ் எல்லாமே, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதெல்லாமே உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறது. உங்களுக்கு இந்த 15 days ட்ரையல் பீரியட் கொடுப்பாங்க. அதாவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது ட்ரைனிங் பீரியடில் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, நாம் லேர்ன் பண்ணணும். அது எஜுகஸ்ட் அப்படிங்கிற கம்பெனியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வீடியோவில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அங்கே நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களை இங்கே நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு தான் இதுக்கப்புறம் தான் நம்ம ரியல் டைமில் போய் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற வருமானமும் நீங்கள் எஸ்பிஓவில் நீங்கள் அந்த வீடியோலேயே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் இந்த 15 days அந்த ட்ரையல் பீரியடுக்குள்ளே அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும், எப்படி பண்ணுறது, எப்படி சப்மிட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இன்கேஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட், 15 daysல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களால் ரெகுலராக டாஸ்க் பண்ண முடியாது. உங்களுடைய ரெகுலர் டாஸ்க், ட்ரைனிங் பீரியட் டாஸ்க்கை அட்டென்ட் பண்ண முடியாது. மற்றபடியே லாகின்லாம் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு பண்ணலாம்னா 45 days. இன்கேஸ் இந்த 45 days நீங்கள் என்றைக்கு சஸ்பெண்ட் ஆச்சோ அதிலிருந்து 45 days, அந்த 45 daysக்குள்ளேயும் நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி சப்மிட் பண்ணலைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டோட்டலாக டெர்மினேட் ஆகிடும். ரைட், ஸோ நான் இந்த ஒரு 15 daysக்குள்ளே நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன்ல சார், அந்த பேமெண்ட் எனக்கு எப்படி சார் கிடைக்கும்? ட்ரைனிங் பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பைமோட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி அதோடைய பைமோட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க. இப்போ எஸ்பிஓவில் எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த யூசர் நேம்ன்றது தான் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி எல்லாமே அந்த யூசர் நேம் அப்படின்னு உங்களுக்கு மெயிலில் ரிசீவ் ஆகிருக்கும். அதுதான், அது மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. எல்லா இடத்துலையும் உங்களை எஸ்பிஓ நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் கேட்பாங்க. உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி என்ன, ப்ரொஃபைல் ஐடி என்ன, யூசர் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போ அதை மறக்காமல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பைமோட்லேயும் உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணலைன்னா, ப்ரொஃபைல் எப்படி சார் அப்டேட் பண்ணுறது? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்களோ அதுலேருந்து ஒரு 5 daysக்கு அப்புறம் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகும்.
அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு அதுக்குன்னு தனியாக வீடியோவும் இன்ஸ்ட்ரக்ஷனும் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அங்கே இந்த பைமோட் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதிலேருந்து ஐடி எப்படி எடுக்கிறது, அதை எப்படி எடுத்து ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த 2 வீக்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கான அந்த அமௌண்ட்டை பைமோட் அக்கௌண்ட்டில், அந்த பைமோட் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் ரிவார்ட் பாயிண்ட்டை ஆட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை ஷாப்பிங்க்கு, அந்த பைமோட் அப்ளிகேஷன்ஸில் ஷாப்பிங்க்கு பயன்படுத்திக்கலாம். ரைட், இது ஒரு ஆப்ஷன். இன்கேஸ் நான் அதையும் பண்ணலை சார் அப்படின்னா 45 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகிடும். நீங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட், அந்த 2 வீக்ஸ் ஒர்க் பண்ண பேமெண்ட்டும் வராது. எஸ்பிஓவில் என்னால் பர்ச்சேஸ் பண்ணி கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா 2 வீக்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது. ஒரு பர்சன் ஒரு ஐடி மட்டும்தான் போட முடியும். ஸோ மறுபடியும் வேறு ஐடிஸ் போட முடியாது. அப்படியே போட்டு நான் 15 டேஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணிங்கனாலுமே அது நீங்கள் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்க முடியும் ஷாப்பிங்க்கு. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் பைமோட்டில் ரிவார்ட் பாயிண்ட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா 500க்கு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட்டை இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். சரியா? ரைட். இது நீங்கள் 15 டேஸ்க்குள்ளே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ரெகுலராக எஸ்பிஓடைய அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய அப்டேட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் மட்டும்தான் பண்ணணும். உங்களுக்காக ஒருத்தர் பார்த்து சொல்ல முடியாது. அப்படி சொல்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. டெய்லி ஒரு 1 மணி நேரம் எஸ்பிஓவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் எலிஜிபிள். டெய்லி 1 hour அது கொடுக்குற அப்டேட்ஸை கேட்குறதா இருக்கலாம், நோட்டீஸ் போர்டில் இல்லை யூடியூப் சேனலில் கொடுக்குற வீடியோ பார்க்குறதா இருக்கலாம், ட்ரைனிங் வீடியோ பார்க்குறதா இருக்கலாம், டெமோ வீடியோ பார்க்குறதா இருக்கலாம், டாஸ்க் பண்ணுறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய ரெகுலர் டாஸ்க்கே வீக்லி 1 or 2 times தான் இருக்கும். ட்ரைனிங் டாஸ்கில் அதை தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? ரைட். ஒவ்வொரு டாஸ்க் முடிக்கும் போது உங்களுடைய அடுத்த டாஸ்க் எப்போ அப்படிங்கிறதையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. சரியா? ஆனால் நீங்கள் டெய்லி ஒரு 1 hour எஸ்பிஓவில் என்ன அப்டேட்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு, அதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால் டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ரைட். ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஸோ உங்களுடைய அந்த 4 months ட்ரைனிங் பீரியட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எலிஜிபிள் ஆகிட்டிங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு மெயில் மூலியமாக தெரியப்படுத்துவாங்க, இல்லை எங்களுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் காமனாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ரைட்டு. எந்தெந்த பீரியடில் ஜாயின் பண்ணுவாங்க, கம்ப்ளீட் ஆகிட்டிங்க, ஸோ எலிஜிபிள் ஆகிட்டிங்க, நீங்கள் ஒரு இப்போ அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எலிஜிபிள் ஆகிட்டு அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்பிஓலையும் ஒர்க் பண்ணிக்க முடியும், அந்த கம்பெனிஸ்லேயும் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஓனாக பிஸ்னஸும் பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னவோ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. நீங்கள் சொன்னமாக பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் கூகுள்லேயும் ஏர்ன் பண்ண முடியும், யூடியூப்லேயும் ஏர்ன் பண்ண முடியும். எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எஸ்பிஓ இந்த ஃபுல்லுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் நம்ம அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதில் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கிற விஷயங்களை ப்ராக்டிக்கலாக இங்கே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கவும் போகிறோம். கரெக்டாக? ரைட். ஸோ 1 by 1 உங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒர்க்காக உங்களுக்கு கொடுப்பாங்க. எடுத்தோடனே எல்லா ஒர்க்கையும் டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. சரியா? அந்த அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் போகும்போது ஒரு ஒர்க்காக. இப்போ ட்ரைனிங் பீரியடில் எப்படி, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க் மட்டும்தான் கொடுப்பாங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்னா என்னென்னு ஃபுல் வீடியோ, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ரைட். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதை பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்ரோ டாஸ்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு அது மட்டும் தான் கொடுப்பாங்க. அடுத்தது தான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர், இந்த மாதிரியான ஒர்க்கில் அடுத்தடுத்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, அதே மாதிரி தான் நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ண போகும்போதும் ஸோ 1 by 1 ஒரு ஒர்க்காக தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரைட். எடுத்த உடனே கிடக்குறதுன்னு ஒரே நாள்லேயே போயிட்டு டக்குன்னு ஒரு 50,000 1 லட்சம் ஒரே மாதத்தில் சம்பாரிச்சிடலாம்னா கண்டிப்பாக முடியாது. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். ரைட். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக நீங்கள் உங்களுடைய இன்கம் அதிகமாகிட்டே போகும். இங்கே நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை வச்சு எல்லா வழியிலையும் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம், கூகுள்லேருந்து இன்கம் எடுக்கலாம், யூடியூப்லேருந்து இன்கம் எடுக்கலாம், எஸ்பிஓட அப்ளியேட் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கிற அந்த கம்பெனிங்க மூலியமாக இன்கம் எடுக்கலாம், எஸ்பிஓவில் இன்கம் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக கற்றுக்குறீங்கன்றதை பொறுத்து. ரைட். நெக்ஸ்ட்டு மறக்காமல் இந்த
குரூப்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம டேஷ்போர்டை பற்றி பார்த்தலாம். ஒவ்வொரு மெனுவை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரைட், டேஷ்போர்ட் இதில் என்ன இருக்கும்? இங்கே உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. இங்கே ரெடின்னு ஸ்டேட்டஸ் இருக்கும். நீங்கள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதோடைய டீட்டெயிலை சப்மிட் பண்ணாத வரைக்கும், எஸ்பிஓவில் சப்மிட் பண்ணாத வரைக்கும் ரெடின்னு தான் இருக்கும் 15 days. அதுக்கப்புறம் உங்கள் ஐடிஸ் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். பட் இந்த பேஜில் ஓப்பன் ஆகும், இந்த ட்ரைனிங் டாஸ்க் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. சரியா, 15 daysக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா. எலைட் லேர்னர் டீமில் நீங்கள் இருக்கீங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாரையாச்சும் நேரடியாக ரெஃபர் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த கவுண்ட் காமிக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெஃபரல் லிங்க் எல்லாம் உங்களுக்கு லேட்டர் உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகும். ஸோ ஒரு 4 to 5 daysக்கு அப்புறம் அப்டேட் ஆகும். சரியா, அப்ளிகேட் அக்கௌண்ட் வாலெட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்குற வாலெட். சரியா, நம்ம 2 விதமான வாலெட் உங்களுக்கு இருக்குது. ஒன்று டாஸ்க் வாலெட், நீங்கள் ஒர்க் பண்ணுறதன் மூலியமா வரக்கூடிய இன்கம். ஒரு டாஸ்க் கொடுப்போம், அதன் மூலியமா வரக்கூடிய இன்கம். அடுத்தது நான் ஒர்க்கிங் வாலெட்னு ஒன்று இருக்குது. சரியா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கான இன்கம் வரும். இப்போ நம்ம ஒரே ஒரு டாஸ்க் இந்த ஐடியில் பண்ணியிருக்கோம், அதுக்கான இன்கம் உங்களுக்கு 250 rupees டாஸ்க் வாலெட்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்ளிகேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுப்போம். சரியா, ரைட். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு மெனுவுக்குமே உங்களுக்கு தனியாக வீடியோ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், வீடியோ டுட்டோரியல் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டவுட்ஸ் வேண்டாம். ஓகே, அது இல்லாத உங்களுடைய அப்ளைன்னு ஒரு டெலிகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருப்பார், அவர்கிட்டயே நீங்கள் டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேட்கலாம். எஸ்பிஓவில் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற விஷயமே இல்லை. எங்கே வேணாலும் டவுட்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஸ்பிஓ கேர் இருக்குது. எஸ்பிஓ கேர் மூலியமாக உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். சரியா, அடுத்தது குரூப்ஸ் இருக்கும், டெலிகிராம் குரூப்ஸ். அதில் உங்களுடைய அப்ளைனர் உங்களை ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணுறீங்கனாலும் மறக்காமல் டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் உங்களுடைய டவுன்லைனர்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ், நம்ம குரூப் க்ரியேட் பண்ணி நம்மளுடைய டவுன்லைனர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ரைட், ஏதோ ஒரு ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற குரூப்லேயே நீங்கள் அதை என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்கிற டவுன்லைனர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச அதில் யாராச்சும் பிடிச்சிருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கு மெயினே சோஷியல் மீடியா குரூப்ஸ் அண்ட் பேஜஸ் தான். ஸோ அது எஸ்பிஓ உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. சரியா, ரைட். அடுத்தது டோட்டல் கிரெடிட்னா நீங்கள் வித்ட்ராவல் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே அந்த அமௌண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது இங்கே அக்கௌண்ட்டில் வரும். ரைட், ஸோ உங்களுடைய நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் யாருக்கும் ஷோ பண்ணாதீங்க. இது வெறும் ட்ரைனிங் பர்பஸ்க்கு அப்படிங்கிறதுனால இங்கே ஷோ பண்ணுறாங்க. இது எல்லாமே டம்மி டீட்டெயில்ஸ். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் யாரும் ஷோ பண்ணாதீங்க. ரைட், அடுத்தது இங்கே ட்ரைனிங் டாஸ்க். இந்த மெனுவில் டெய்லி உங்களுக்கான டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் டாஸ்க் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க் அப்டேட் பண்ணும்போதும் கம்ப்ளீட் பண்ணும்போதும் ஷோ ஆகிடும். ஸோ அன்றைக்கி அடுத்த நாள் என்றைக்கு அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இங்கே டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரியா, ரைட். ஸோ இங்கேயே உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வித் வீடியோட கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது டுடே டாஸ்கில் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். டுடே டாஸ்க்குன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரியா, ரைட். ஸோ அது எல்லாமே தனியாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனோட வீடியோட கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ட்ரைனிங் டாஸ்க் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் பேமெண்ட் எஸ்பிஓலேருந்து வருதோ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின்லேருந்து ஒரு 250 rupees கிரெடிட் ஆகிருக்கு நான் டாஸ்க் பண்ணதுனால இன்றைக்கி டேட்டுக்கு உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி என்னெல்லாம் பேமெண்ட் நமக்கு ஆட் ஆகுதோ எஸ்பிஓவில் அது எல்லாமத்தோட ஹிஸ்ட்ரியை நம்ம இங்கே பே அவுட் ஹிஸ்ட்ரியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரைட், அடுத்தது பார்ட்னர் சர்வீஸ். ஸோ பர்ச்சேஸ் பார்ட்னர் சர்வீஸ்க்குள்ளே போயிட்டு இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்டார் ஹெல்த், பைமோட், எஜுகேஷன் 3 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட், ஸோ அதில் நம்ம பைமோட் அப்படிங்கிறது அண்டர் மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. ரைட், ஸோ அது இன்னும் கொண்டு வரல, கம்மிங் ஜூன் வந்துடும். ஸோ அடுத்தது ஸ்டார் ஹெல்த் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம இந்த சர்வீஸ்லாம் தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸ்டார் ஹெல்த்தில் இன்சூரன்ஸ் ஏதாவது போடுறதா ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் போய் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். பட் நாம் இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னா எஜுகேஸ்டில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எவ்ரி மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ரைட். ஸோ அதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படித்து பாருங்கள். எங்கெங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்தாலும் அதை படித்து பாருங்கள். அவசரமே இல்லை. டக்குன்னு கிளிக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஸோ பொறுமையாக படித்து பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ்ன்னு கொடுங்க, படித்து பார்த்துட்டு. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா, இது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரியுமா, ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுக்க போகிறீங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வான்ஸ்டு காம்போ கூப்பன், ரைட். ஸோ இந்த கோர்ஸ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு எஸ்பிஓட யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 60% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கோடு இது தான். ஸோ கீழே அந்த கோடை காப்பி பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது, ஃபுல்லி தமிழில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரம் எல்லா லாங்குவேஜும் வந்துடும். சரியா. ஸோ அதை இங்கே அப்டேஷனும் கொடுப்பாங்க. மற்ற லாங்குவேஜ் வந்தாலும் உங்களுக்கு இங்கே அப்டேஷன்ஸும் கொடுத்துருவாங்க. அதாவது இங்கிலீஷில் வரும். அதர் லாங்குவேஜ் மெம்பர்ஸ்க்கு இங்கிலீஷில் வரும். இப்போதைக்கு தமிழில் மட்டும்தான் வரும். ஸோ தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரைட். எனக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, இப்போ நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இன்ட்ரடியூசர்கிட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரியா, ரைட். ஏன்னா அப் டு டேட் உங்களுக்கு எஸ்பிஓட சோசியல் மீடியா குரூப்ஸை ஃபாலோ பண்ணும்போது டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதர் லாங்குவேஜ் பீப்புள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த அப்டேஷன்ஸை கொடுத்துருவாங்க. சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது லைவ் செஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் எதுவும் வந்தாலும் கேட்டுக்கலாம். உங்களுடைய கோர்ஸை நீங்கள் 1 இயருக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 1 இயர் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. எப்போனாலும் நீங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம், ரைட். டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்ஸில் என்னெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அந்த கோர்ஸ் பற்றின ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் இது. ஸோ ரைட், அதில் என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே படித்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான், ரைட். ஸோ அந்த கோர்ஸோடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ 25,000, ரைட். 24,999 இல்லையா. ஸோ பட் எஸ்பிஓ யூசர்ஸ்க்கு ஆஃபரில் கொடுக்கறது 9,999. இப்போதைக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கிறது. ஸோ 9,999 கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ரைட். ஸோ இதுதான் அந்த கோடு. இந்த கோடை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும், ரைட். காப்பி பண்ணி அந்த கோடை கொண்டு போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் பைமோட் அப்ளிகேஷனில், ஓகே, பைமோட் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் 5 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பைமோட்டில் எப்படி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே 30,000 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 15,000. சரியா. ஸோ 15,000 ஒர்த்துக்கான ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேசிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஓன் பர்ச்சேசிங் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு யாருக்குன்னா ஷேர் பண்ணுறதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலயமா எஸ்பிஓவில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண முடியும் 4 மந்த்ஸுக்கு. அதுக்கப்புறம் அப்ளிகேட் பார்ட்னர் ப்ரோக்ராமாக எஸ்பிஓட டைப்பில் இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்க முடியும். கோர்ஸில் லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சு நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத பைமோட்டில் 15,000க்கு ஒர்த்தான அந்த ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும், ரைட். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி அது ஆட் ஆகும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ்பிஐ வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பைமோட் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிவிடுவாங்க, ஆட் பண்ணிவிடுவாங்க அந்த பாயிண்ட்ஸை. அதை நீங்கள் ஷாப்பிங்க்கு பயன்படுத்திக்கலாம். சரியா. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம், ரைட். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எஜுகேஸ்ட் வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எல்லாமே வீடியோ தனித்தனியாக வீடியோ செக்ஷனோட கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கு எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே நேரடியாக உள்ளே போய்டும், ரைட். அந்த கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் நேரடியாக உள்ளே வந்துடுவீங்க. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா. A to Z எல்லாமே வீடியோவோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ரைட். இது 2 வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேயே கொடுத்துட்றாங்களா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும், ரைட்.
ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பர்ச்சேஸ் பார்ட்னர் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரைட், ஸோ கீழே அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரைட், பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யாராவது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும், உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, நம்ம இப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நாம் இப்போ என்ன பண்ணணும்? ரைட், அந்த எஜுகேஸ் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்க, என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, ரைட். ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டுக்கான டம்மி டீட்டெயில்ஸே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே என்ன பர்ச்சேஸ்க்கு பயன்படுத்துனீங்களோ அந்த மொபைல் நம்பர் அந்த மெயில் ஐடியை இங்கே சப்மிட் பண்ணணும். ரைட், எஜுகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுப்பீங்க, அதை தான் கொடுக்கணும். சரியா, அடுத்தது பார்ட்னர் சர்வீசஸில் எஜுகஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ரைட், அடுத்தது என்டர் ஆர்டர் ஐடி. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு மெயில் மூலியமாகவும் அந்த சக்ஸஸ் பேஜ்லேயும் ஆர்டர் ஐடின்னு ஒன்று ஷோ ஆகும். சரியா, ஸோ அந்த ஆர்டர் ஐடி என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஆர்டர் ஐடி டைப் பண்ணுறேன், எனக்கு ரிசீவ் ஆனது, உங்களுக்கு ஆர்டர் ஐடின்னு ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஆர்டர் ஐடி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ரைட், ஆர்டர் ஐடி என்னைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அந்த டேட்டை சப்மிட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா, ஸோ இன்கேஸ் நான் தப்பான ஆர்டர் ஐடி கொடுக்குறேன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சும்மா ஏதோ ஒரு ஆர்டர் ஐடி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஆர்டர் ஐடி கிடையாது. ரைட், எங்களுடைய டேட்டா பேஸில் கிடையாது. ஸோ இது எப்போ பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து நம்ம எஜுகேஷனில் போயிட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 12 ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ண உடனே வந்து இங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகாது. அங்கே பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஆர்டர் ஐடி நோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். சரியா, ஏன்னா நம்ம நைட் டைமில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த நைட் டைம்லேயே 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணக்கூடாது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும். சரியா, ரைட், வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே கொண்டு வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அக்செப்ட் ஆகும். ரைட், இப்போ சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், இது சப்மிட் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்த அந்த ஆர்டர் ஐடி படி சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஐடியும் இந்த ரெடின் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து ஆக்டிவ்னு மாறிடும். இங்கே பாருங்கள், ஆக்டிவ்னு மாறிடுச்சா. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டோம், அதை நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இனிமேல் ரெகுலராக ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ரைட், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கறது எஸ்பிஓவில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒன்று. செகண்டு, எஜுகேஷனில் எப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதை எப்படி கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறது, இதை பார்த்துருக்கோம். சரியா, ரைட். ஸோ இங்கே இந்த வித்ட்ராவல்லாம் போனீங்கன்னா ஸோ ஒவ்வொரு மெனுவிலையுமே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரைட். அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுக்கான வீடியோஸுமே எவ்ரி மெனு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை, எல்லா இடத்துக்குமே. சரிங்களா, எஸ்பிஓ கார் கிளிக் பண்ணாலுமே அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரைட். ஸோ லாக் அவுட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு எஸ்பிஓ கார் கிளிக் பண்ணால் எவ்ரி பேஜஸ், நீங்கள் எந்த பேஜஸ்க்குள்ளே போனாலுமே உங்களுக்கு அதுக்கு தேவையான ஆல்ரெடி சப்மிட்டட். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சப்மிட் பண்ணியிருந்தேன், அதனால் இங்கே ஆல்ரெடி சப்மிட்டட்னு வருது. ரைட், ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணியிருந்ததுனால சப்மிட்டட்னு வருது. உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னா அங்கே என்ன வருதுன்னு படித்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், அது பெண்டிங்கில் இருக்குது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரைட், எஸ்பிஐ கார் ஸ்டேட்டஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அதை நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம், அது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அட்மின் ரீப்ளேவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அட்மின் ரீப்ளே 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். உங்களுடைய டவுட்ஸ் எங்கே கேட்கலாம், உங்களுடைய குரூப் வச்சுருக்காங்க இல்லையா, உங்களுடைய அப்ளைனர்ஸ் அந்த குரூப்லேயும் கேட்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப நன்றி. ரைட், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது என்ன,
பிஃபோர் ஸ்டார்டிங் உங்களுடைய ஒர்க்கை பிஃபோர் ஸ்டார்டிங் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும், எஜுகேஷனில் எப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை எப்படி கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறது, அதை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துருக்கோம். ரைட். ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் அதுக்கான டெமோ அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ இருக்கும். அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. எஸ்பிஓவில் டுடே டாஸ்க்கை எப்படி பண்ணுறது, ஸோ நம்மளுடைய டுடே டாஸ்கில் மைக்ரோ டாஸ்க் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டுடே டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நம்ம இப்போ டுடே டாஸ்க்கு பண்ணுறதுக்கு ட்ரைனிங் டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ரைட். அதில் நாம் எப்போ நம்மளுடைய டாஸ்க்கை பண்ணணும்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். சரிங்களா. இந்த இமேஜை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு டைமும் நம்ம எப்போ டாஸ்க் பண்ண வந்தாலும் இங்கே என்ன இமேஜ் இருக்கோ அதை புதுசாக இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிருக்கு. நான் மறுபடியும் இன்னொரு தடவை டவுன்லோட் அகைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே. ரைட். ஸோ அது என்ன இமேஜ் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இதுதான். ரைட். இந்த இமேஜ் தான் புதுசாக கொடுத்து ஒவ்வொரு தடவையுமே வேறு இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் புதுசாக என்ன இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதில் போயிட்டு இந்த இமேஜை யூஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போஸ்ட் போடும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் பாருங்கள். அந்த டெஸ்கிரிப்ஷன்ஸில் இந்த ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணணும். ரைட். இந்த 4 ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே என்ன ஹேஷ்டேக்ஸ், எத்தனை ஹேஷ்டேக்ஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும். ஸோ அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை பாருங்கள். ஒரு 4 ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை காப்பி பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் போடணும்னு சொல்கிறாங்க. ரைட். அந்த இமேஜ் ரிலேட்டடாக நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அந்த இமேஜ் ரிலேட்டடாக ஒரு 5 வேர்ட்ஸு நீங்கள் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்கிரிப்ஷனில். ரைட். சரியா. டெஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிவிட்டு அதை விசிபிலிட்டி பப்ளிக்னு வச்சு போஸ்ட் போட சொல்லியிருக்காங்க. ஸ்டோரிலாம் போடக்கூடாது, ஷார்ட்ஸ் போடக்கூடாது, ஸ்டோரி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டாக தான் போடணும். ஸோ மோஸ்ட்லி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா. ரைட். ஸோ நம்ம எஸ்பி எப்பயுமே ப்ரிப்பேர்டாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மட்டும் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். சரியா. ரைட். அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டை 120 டேஸ்க்கு டெலீட் பண்ணவும் கூடாது. அது விசிபிளில் பப்ளிக்கில் விசிபிளில் தான் இருக்கணும். சரியா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அது வரைக்கும் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ரைட். நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணலாம், லாங் ப்ரெஸ் பண்ணி, ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ரைட். செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இந்த கீவேர்ட்ஸை காப்பி பண்ணிக்கிட்டால் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிடலாம். ரைட். ஸோ இங்கே இந்த இடத்துல தான் இல்லையா நம்ம போஸ்ட் போகிறது, இந்த இடத்துல தான். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிக்னு இருக்கான்னு பாருங்கள். ஸ்டேட்டஸ் இங்கே என்ன இருக்கணும், பப்ளிக்னு மட்டும்தான் இருக்கணும். ஸோ பப்ளிக்னு செட் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியல, யூடியூப்பில் போயிட்டு எப்படி செட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய போஸ்டெல்லாம் எப்படி பப்ளிக்கில் கொண்டு வரதுன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் நிறைய இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 வேர்ட்ஸு அந்த இமேஜ் ரிலேட்டடாக போட சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ண முடியும். கிளிக் பண்ணி மொபைலில் இருக்கிற அந்த இமேஜ், இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த இமேஜ் தான் டவுன்லோட் பண்ண இல்லையா, நிறைய டவுன்லோட் ஆனதுனால இந்த மாதிரி காமிக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ். ரைட். ஸோ இந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சோப்பு பற்றின இமேஜ் இல்லையா. ரைட். ரைட். ஒரு சோப்பு பற்றின இமேஜ் பைமோட் அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. பைமோட் அப்ளிகேஷனுக்கான பைமோட் அப்படிங்கிறது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். சரியா. ஸோ அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு சோப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த சோப்பை பற்றியே கூட போடலாம். ஓகே. பயோட்டிக்குங்களா. ஸோ அந்த சோப்பு ஓகே பயோட்டிக் பற்றி நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். ரைட். ரைட்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வாட் எவர். ஸோ அந்த இப்போ நான் இதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த சோப்பை நான் பயன்படுத்துனது கிடையாது. ஸோ எனக்கு பைமோட் அப்ளிகேஷன்ஸ் மேலே ட்ரஸ்டட் இருக்குது, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மேலே ட்ரஸ்டட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓன் வேர்ட்ஸ் ஒரு 5 வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷனை கேட்கும். ஸோ இந்த பேஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க, அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆகிடுச்சா, முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது அப்படியே பப்ளிக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 வேர்ட்ஸ் தான் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நான் நிறைய டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜில் இருக்கிறது ரிலேட்டடாக பைமோட்டை பற்றி சொல்லலாம், இல்லை அந்த அதில் இருக்கிற பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும். அங்கே இமேஜில் இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்களே தவிர அது அந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டும்தான் சொல்லணும் அவசியம் இல்லை. பைமோட் அப்ளிகேஷனை பற்றி கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஒரு 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ண அந்த ஹேஷ்டேக்ஸ் இங்கே போட்டுட்டு, ஸோ இமேஜை பப்ளிக்கில் வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துடணும். ரைட், போஸ்டிங் இங்கே போஸ்டிங் வந்துட்டுருக்கா, ரைட், ஓகே. ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும். நம்ம இப்போ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே போஸ்ட் ஆகிடுச்சு. இந்த குளோப் சிம்பிள் இருந்ததுன்னா அது பப்ளிக்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, after publishing your post, copy the shareable link and take a screenshot of showing your successful published post including task image and your description. சரிங்களா, அந்த இமேஜும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துருக்கிறதும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த லிங்க், அந்த போஸ்ட்டோட லிங்க், ஷேரபிள் லிங்க் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைட், இங்கே தெரியுது இல்லையா, இப்போ அப்படியே நமக்கு என்ன தெரியுதோ, இந்த இமேஜ் இங்கே கிளியராக தெரியுது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறது கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ நிறைய பேருடைய மொபைலில் அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணுற பட்டன், லாக் பண்ணுற பட்டனும் வால்யூம் அப் பண்ணுற பட்டனும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். இல்லைனா டவுன் பண்ணுற பட்டனை சேர்த்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அப்படியும் இல்லையா, ஜஸ்ட்டு இங்கே வாங்க, ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிச்சா, ரைட். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும், ரைட். ஸோ ஷேரபிள் லிங்க்கை ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்து கீழே காப்பி லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, ரைட், இங்கே இருக்கா. ஸோ காப்பி லிங்க் காப்பி பண்ணிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சுதா. ஸோ டாஸ்க்கை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டுடே டாஸ்க் பேஜை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. கோ டு யுவர் டுடே டாஸ்க் பேஜ், ரைட். ஆட் வெயிட்டிங் பேஜ், உங்களுக்கு வெயிட்டிங் பேஜில் போய்ட்டு ஆட் வெயிட்டிங் பேஜை வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜ்னு இருக்கும். ஸோ கோ டு டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய அந்த காப்பி பண்ணிவிட்டு அந்த சோசியல் மீடியா லிங்க்கை அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள், பேமெண்ட் வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சுதா, ரைட். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த அக்கௌண்ட்டில், ரைட். எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை இந்த இடத்துல, எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லை, 0, ரைட். இங்கே தான் உங்களுக்கு நீங்கள் டாஸ்க் பண்ண எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகுதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா இங்கே ட்ரைனிங் டாஸ்கில் போயிட்டு பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமான ஹிஸ்ட்ரி இங்கே ஷோ ஆகும். என்ன பேமெண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ எம்டியாக தான் இருக்குது இல்லையா, நம்ம இப்போ ஒர்க் பண்ணலாம். டுடே டாஸ்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஓகே, ட்ரைனிங் டாஸ்கில் டுடே டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இங்கே கோ டுன்னு இருக்குது, இந்த கோ டு டாஸ்க்கை கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே இதுதான் வெயிட்டிங் பேஜ். இங்கே வெயிட்டிங் பேஜிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோஸ் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும், நிறைய ஆட் டிஸ்பிளேவில் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும், சரியா. ஸோ இங்கே என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 மினிட்ஸ் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணணும், ரைட். இங்கே வெயிட் பண்ணணும். ஸோ இந்த வெயிட்டிங் டைமிங்கில் இங்கே என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தேவைனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஸ்ட் கோர்ஸு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான கோடுங்க கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த ஆஃபர் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது வேறு என்னென்ன இமேஜஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும், ரைட். ஸோ இங்கே அதுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டியது 3 மினிட்ஸ். நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ வெயிட்டிங் டைம் முடிஞ்சுது. இங்கே கோ டு டாஸ்க் பேஜ் வந்துருச்சா, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸோ என்ன சோசியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம ஃபேஸ்புக் கொடுத்துடலாம். ஸோ ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். ஓகே, ஃபேஸ்புக் கொடுத்துருங்க. அடுத்தது
இங்கே நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேஸ்ட் கொடுங்க. கீழே வர்றதை செலக்ட் பண்ணாதீங்க. ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே சூஸ் ஃபைலில் நாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், போஸ்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லிங்க் இங்கே அந்த இமேஜை இங்கே அப்லோட் பண்ணணும். ரைட், ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஸோ கடைசியாக நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட்டில். ரைட், ஸோ அதை நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது சப்மிட் ஆனதும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டாஸ்க் எப்போ அப்படிங்கிறது இங்கே வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டாஸ்க்கு 13/5/2025 அன்றைக்கி மறுபடியும் நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகிடுச்சு. கரெக்டாக? ரைட், ஓகே. இப்போ நம்ம ட்ரைனிங் டாஸ்கில் போயிட்டு நமக்கு பேஅவுட் ஹிஸ்ட்ரியில் என்ன காமிக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு டாஸ்க்கை சப்மிட் பண்ணியிருக்கேன். 250 rupees அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு டாஸ்க் கமிஷன் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் இதுக்கான டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நீங்கள் ரெகுலராக கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 minutes 3 minutesக்குள்ளே தாராளமாக நீங்கள் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும், மைக்ரோ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒர்க்கு தான். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ஒர்க்லாம் இல்லை. கீவேர்ட்ஸை காப்பி பண்ண போகிறீங்க, இமேஜை டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க, அங்கே போயிட்டு ஒரு போஸ்ட் போட போகிறீங்க. அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி அது ரிலேட்டடாக ஒரு 5 words டைப் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, காப்பி பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும். அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறது, அது காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு வருது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ தாராளமாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்க முடியும். இதெல்லாமே தெரியலனாலும் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லையா. ரைட், ஸோ இப்போ நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிருக்கான்னு பார்த்துடலாம். டேஷ்போர்ட் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது எம்டியாக இருந்ததா. ஸோ இங்கே டாஸ்க் வாலெட்டில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் இந்த அமௌண்ட்டில் வாலெட்டில் தான் வரும். ஸோ நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா இங்கே நான் ஒர்க்கிங் வாலெட்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ அங்கே உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. ரைட், ஸோ அந்த வாலெட்டில் யாராச்சும் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட்லாம் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும். ரைட், அடுத்தது இங்கே அப்ளிகேட் வாலெட்ன்றது மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவீங்க. ஓகே, ஸோ அதுக்கான வாலெட் தான் இந்த அப்ளிகேட் அக்கௌண்ட் பேலன்ஸ்ன்றது. இந்த வாலெட்லேருந்து இந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்காக பயன்படுத்துறது தான் அப்ளிகேட் வாலெட். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதிலிருந்து மட்டும்தான் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும், வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறது. ஸோ வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த 1000 rupees ஏர்ன் பண்ணதும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கிரெடிட். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்த அமௌண்ட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே உங்களுக்கு டோட்டல் கிரெடிட் ஷோ ஆகும். இந்த இடத்துல அமௌண்ட் ஷோ ஆகும், எவ்வளோ கிரெடிட் நீங்கள் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் எஸ்பிஓவில் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. நம்ம இப்போ டுடே டாஸ்கில் மைக்ரோ டாஸ்க் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டராக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு டாஸ்க் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூடவே வீடியோவும் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. நீங்கள் உங்களுடைய டாஸ்க்கை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் எப்படி இந்த டாஸ்க்கை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ரைட், ஏன்னா இப்போ டாஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாஸ்க் எப்படி பண்ணணும் ஆல்ரெடி நம்ம பண்ணது தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு தடவையும் நான் வீடியோ போடணும்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஜஸ்ட் இங்கே அப்டேட் ஆன உடனே. ஓகே, ரைட். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் டாஸ்க் ஒன்லி ஒன் டைம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் டாஸ்க் அப்படிங்கிறது ஒன் டைம் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி ஒன்ஸ் டாஸ்க் நமக்கு. ரைட், நெக்ஸ்ட் வீக்கும் இதே கண்டென்ட் தான் இருக்குது, சேஞ்ச் ஆகலை, வேறு எதுவும் கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணுமானா கிடையாது. ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த ஆப் நம்ம மொபைலில் இருக்குது அப்படின்னா மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக படித்து பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோவை ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, டவுன்லோட் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ரைட், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதை தான் அங்கே தெளிவாக 1 by 1 பாயிண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸோ ப்ளே ஸ்டோரா ஆப் ஸ்டோர் அப்படிங்கிற அந்த பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஆண்ட்ராய்டு மொபைல்னால் ப்ளே ஸ்டோரு, ஆப்பிள் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர். ஓகே, சாரி ஆப் ஸ்டோர். ஸோ ப்ளே பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறோம்.
கிளிக் பண்ணோடனே அது நேரடியாக நமக்கு ப்ளே ஸ்டோருக்கு கொண்டு போயிடும். ஸோ அந்த இடத்துல இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த இன்ஸ்டால் இப்படி மட்டும்தான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ளே ஸ்டோரில் நீங்களே போய்ட்டு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, வேறு யாருன்னா ஃப்ரெண்டு மூலிமா லிங்க் வாங்கி நேரடியாக அது எனக்கு எப்படி பண்ணுறது தெரியல நீங்களே லிங்க் அனுப்பிடுன்னு சொல்லி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் கவுண்ட் ஆகாது. உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் கவுண்ட் ஆகலை அப்படின்னா உங்கள் டாஸ்க்குக்கு போட்டிருக்கிற அமௌண்ட் டிடெக்ட் ஆகவும் வாய்ப்புகள் இருக்குது. ரைட், அதனால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த மெத்தடில் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப் ஆல்ரெடி வேறு யாருன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கு மூலயமா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆல்ரெடி கொடுத்த நம்பரை யூஸ் பண்ணாமல் வேறு நம்பர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி இன்கேஸ் இப்போ நம்ம இது யார் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்கன்னா 2 பாசிபிலிட்டி மட்டும்தான். ஓகே, இப்போ நான் ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ரைட், ஓகே, ஓப்பன் இங்கே தான் வருது. மேபி இங்கே தான் ஸ்கேன் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ மொபைல் ஃபோன் எதனா இந்த ப்ரௌசர் அது மாதிரி இருக்கலாம், நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ உங்கள் மொபைலில் ஒரு சிலருக்கு வந்துடும், இந்த மொபைலில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இந்த மாதிரி பை மோட் இ ஷாப்பிங்னு இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட், நான் 2 பேருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 1 யார் அப்படின்னா இங்கே வெரிஃபிகேஷன் டீம்னு ஒரு குரூப் இருந்தது, அதில் இருந்தவங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுங்கள், பெட்டர் அது. ஓகே, ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்க, ரைட், ஆல்ரெடி ஒரு 700-800 மெம்பர்ஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க மட்டும்தான். இல்லை இந்த லிங்க்கு நான் இப்போ சொல்கிற வீடியோவில் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணாமல் வேறு மெத்தடில் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நேரடியாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆப் நேம் போட்டு இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை வேறு யார் மூலியமாச்சும் லிங்க் வாங்கி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பண்ண வேண்டியது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது நோட்டிஃபிகேஷன் அலோவ் கொடுத்துருங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ரைட், அடுத்தது ஒரு சிலருக்கு மொபைல் ஓப்பன் ஆகும்போது இந்த ஆப்பு லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை இந்த ஆப் எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் கொடுக்குற மாதிரி அந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. பர்மிஷன் கொடுத்தோன்னே இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். லொக்கேஷன் பர்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் மறக்காமல் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இது எஸ்பிஓவுக்கு கவுண்ட்டே வராது. நீங்கள் அந்த ஆப்பை போய் இன்ஸ்டால் பண்ணதுக்கு கவுண்ட்டே வரல அப்படின்னா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய டாஸ்க்கை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ரைட், ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே கொடுக்குற மொபைல் நம்பர் எஸ்பிஓவில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பராக கொடுங்க. எஸ்பிஓவில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் என்கிட்ட இப்போ இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் வேறு மொபைல் நம்பர் மாற்றி கொடுங்க. சரி, பெட்டர் ஆப்ஷன். நான் மாற்றி கொடுத்துட்டேன் சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எஸ்பிஓவில் கொடுத்த மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே, எஸ்பிஓவில் கொடுத்த மொபைல் நம்பராக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்கேஸ் இல்லைன்றவங்க மட்டும் அந்த மொபைல் நம்பரே என்கிட்ட இப்போ இல்லைன்றவங்க மட்டும் என்ன பண்ணலாம், புது நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நான் மொபைல் நம்பர் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓடிபி வர ஆப்ஷனுக்குள்ளே போகும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், ஒரு 4 டிஜிட் ஓடிபி எஸ்எம்எஸ் மூலயமா வரும். எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் வரும். ஸோ அந்த நம்பரை மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ ரிஜிஸ்டர் ப்ரொசீஜர் இது தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் நேம்லாம் கேட்கும். ஸோ ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு உங்கள் நேம், மெயில் ஐடி, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் எல்லாமே கேட்கும். அது எல்லாமே நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, ரைட். ஸோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சது உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த டாஸ்க் அவ்வளோதான். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அவ்வளோதான். இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். ரைட், நம்ம டாஸ்க்கு சப்மிட் பண்ணுறதுக்கு வேறு என்ன தேவை, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரைட், ஸோ
அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் முடிஞ்சது. இது ஒன் டைம் மட்டும்தான். ஒரு தடவையும் டாஸ்க் பண்ணும் போல் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்டர் யுவர் பர்சனல் டீட்டெயில்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்கள் நேம், மெயில் ஐடி எஸ்பிஓவில் கொடுத்ததே தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மொபைல் நம்பர் மட்டும்தான் அது. மெயில் ஐடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த மெயில் ஐடி அது கொடுத்துங்க. எஸ்பிஓவில் கொடுத்த நம்பர் இல்லை அப்படின்னா மட்டும் வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும். ஓகே, ஸோ இதெல்லாம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெகுலர் டாஸ்க். இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணோம். இப்போ பைமோட் ஷாப்பிங் ஆப்பை ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறாங்க. ரைட், ஸோ அந்த ப்ராடக்ட் நேம், டைட்டில், அந்த இமேஜ்லாம் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு போஸ்ட் போட சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான். இந்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் நம்ம அதை ஷோ பண்ண போகிறது கிடையாது. எப்படி போஸ்ட் போடுறது, அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து லிங்க் இங்கே சப்மிட் பண்ணுறதுன்றதை ஷோ பண்ண போகிறது கிடையாது. ரைட், ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி இங்கே இருக்கிறது தான் அப்படியே கண்டினியூ தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ அமேசான் ஆப்பில் போய்ட்டு எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போஸ்ட் போட்டுட்டு அதை சப்மிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். இது பைமோட் ஆப்பில் போயிட்டு எனி ஒன் ப்ராடக்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே எப்பயும் போல் உங்கள் அக்கௌண்ட்டில் போஸ்ட் போட்டுட்டு அதோட லிங்க் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே சப்மிட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. சரியா? ரைட், ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் இந்த ஆப்பில் எந்த பேஜ் வேணாலும் போயிட்டு என்ன ப்ராடக்ட் வேணாலும் கொடுக்கலாம். பட் ஒரே ப்ராடக்ட்டை எப்பயுமே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் இங்கே கண்டிஷனாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ எப்பயுமே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அவாய்ட் போஸ்டிங் த சேம் ப்ராடக்ட்ஸ் இன் த ஃபியூச்சர் டாஸ்க். ஸோ அடுத்தடுத்த வீக்கில் வரும்போது ஒரே ப்ராடக்டை எடுக்காதீங்க, வேறு ப்ராடக்டை எடுத்து அங்கே போஸ்ட் போடுங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேகை கரெக்டாக இங்கே பாருங்கள். லாஸ்ட் டைம் ஒரே ஒரு ஹேஷ்டேக் மட்டும்தான் இருந்தது. இந்த தடவை 3 ஹேஷ்டேக் இருக்குது. கரெக்டாக அந்த போஸ்ட் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடும்போது இந்த 3 ஹேஷ்டேக்கும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள் டெஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த டெஸ்கிரிப்ஷன் பேஜில் அந்த போஸ்ட் போடும்போது, ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் போடும்போது டெஸ்கிரிப்ஷன் பேஜில் இந்த 3 ஹேஷ்டேக் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை படித்து பார்த்துட்டு. ஸோ இது எப்பயுமே மாறிக்கிட்டேலாம் இருக்காது. சின்ன சேஞ்சஸ் வருமே தவிர ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த தடவை அந்த போஸ்ட் போடுறதே நான் உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் மைண்டுக்கு 4 தடவை ஒவ்வொருத்தரும் பண்ணியிருப்பீங்க மினிமமாக. ரைட், அப்போ எல்லாருக்குமே மைண்டில் தெளிவாக பதிவாயிருக்கும். அதனால் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கமெண்ட் தெரியப்படுத்தலாம். எஸ்பிஓ கேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, தெரியப்படுத்துறத கம்மி பண்ணிவிட்டு எஸ்பிஓ கேர் ஆப்ஷன்ஸை பயன்படுத்துங்க. பட் எஸ்பிஓ கேர் இமீடியட்டாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் வராது, அது டிலே ஆகும். ஸோ இமீடியட்டாக உடனே இப்போ இன்றைக்கி டாஸ்க் பண்ணுறதே எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.